புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு எந்திரங்கள் வாங்குவது தொடர்பாக புதுச்சேரி அரசு மற்றும் தேசிய துப்புரவு தொழிலாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம், தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் HDFC வங்கி இடையிலான மென்பொருள் பரிமாற்ற புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகியவை கையெழுத்தாகும் நிகழ்ச்சி நுண் சுத்திகரிப்பு செய்யப்பட்ட கழிவுநீரை பூங்கா, அரசு அலுவலகங்களில் பயன்படுத்துவதற்கான அறிவிப்பு வெளியீடு, சுற்றுலாத்துறைக்கான குடிமக்கள் சேவை செயலி துவங்கி வைத்தல் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கான ஒரு நாள் திறன் மேம்பாட்டு பயிலரங்கம் தொடக்க நிகழ்ச்சி கருவடிக்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் 20/12/2023 அன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க. லட்சுமி நாராயணன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள், தலைமை செயலர் திரு ராஜவர்மா அவர்கள், பொதுப்பணித்துறை செயலர் திரு மணிகண்டன் அவர்கள், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர், புதுடெல்லி தேசிய தூய்மை பணியாளர் நிதி மற்றும் மேலாண்மை கழகத்தின் மேலாண் இயக்குனர் திரு பிரபாஸ்குமார் அவர்கள், HDFC வங்கியின் தலைமை மேலாளர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள், தூய்மை பணியாளர்கள் சார்பில் திருமதி கிளியம்மாள், திரு வெங்கடேசன் மற்றும் அதிகாரிகள் விழாவில் பங்கேற்றனர். நான் எப்படி இருக்கணும் புதுச்சேரி அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம், அது மாதிரி ஒரு நிலைக்கு வரணுன்றது என்னுடைய எண்ணம். அது நீங்களாம் தான் ஒத்துழைப்பு தரணும். அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும், நல்லா இருக்கும் புதுச்சேரி. தமிழகத்தில் பல இடத்துல பார்க்குறோம், நிறைய மழை, அதிகமான மழை. இப்போ சென்னையில் இருந்தது படுத்து தென் மாவட்டம் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இது மாதிரி பேர் பார்க்குறோம். இப்போ எவ்வளோ சேதங்கள் நிறையா இருக்குது. அது மாதிரி இல்லாமல் புதுச்சேரியில் வந்தால் எப்படி இருக்கும், பூச்சியில் வருமா, எனது மழை இயற்கையின்படி நம்ம சொல்ல முடியாது. அதற்கேற்ற நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். நம்ம தயாராக இருக்கணும். அது நேரத்தில் எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா மழை இன்னும் சரியாக முடிவு இருக்குதா அப்படின்னு தெரியல. அது சீசன் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. அப்போது அதற்கு ஏற்றவர் நாம் இருக்க வேண்டும். அதையும் எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். துறைகள் அதற்கு தேவையாக தயாராக இருக்க வேண்டும். புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் ஓரளவு மழை தேங்காத அளவுக்கு பார்த்துருக்கோம். திட்டமான மழை வரும்போது தேங்காத அளவிற்கு பொதுப்பணித்துறை சில பணிகளை செய்து தேங்காத அளவுக்கு இருக்கின்றது. இது வரைக்கும் உள்ள மழையில் இன்னும் கனமழை பெய்தால் எப்படி இருக்குன்ட்டு தெரியல. அதுமாதிரி தான் பார்க்கணும். அது மாதிரி இருந்தால் இல்லாமல் இருந்தால் நல்லது, திட்டமான மழை இருந்தால் நல்லது. அதற்கு ஏற்றவாறு கனமழை வரும்பொழுது அதை எதிர்கொள்வதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம், அரசனுடைய எண்ணம். அதற்கு மக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். எதையும் எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அடுத்து குடிநீர் பிரச்சனை இன்னும் சில ஆண்டுகள் மிக மோசமாக இருக்கலாம். ஏன்னா உப்பு தண்ணீர் உள்ளே புகுந்திருக்குது. குடிப்பதற்கு ஏற்றவாறு இல்லை என்பது நகரப்பகுதியில் அந்த கருத்து இருந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு ஏற்றவாறு நல்ல குடி தண்ணீரை கொடுப்பதற்கு நம்முடைய அரசானது முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதற்கு தேவையான இப்போ பார்த்தா இருக்கிறது கடல் நீரை சுத்தமாக்கி கொடுப்பது தான். அதுதான் ஒரே வழி. ஏன்னா நம்ம ஒரு திட்டத்தின் மூலமாக சிவராந்தாங்க பகுதியிலிருந்து கிராமத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வரலாம்னு நினச்சிருந்தோம். இன்னும் அது முழுமையாக கிடைக்கவில்லை. அதனால் கடல் தண்ணீரை குடிநீராக மாற்றலாம் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு 500 கோடி ரூபாய் அளவிற்கு மத்திய அரசு நாம் கேட்டு இருக்கின்றோம். நான் நமது மரியாதைக்குரிய மாண்பு பாரத பிரதமருக்கு கடிதம் கூட எழுதியிருக்கின்றேன். அவர்கள் நமக்கு எவ்வளவு தேவைப்படும், எப்படி என்ன என்பதை விளக்கம் கேட்டு இருக்கின்றார்கள். ஆனால் முதலில் 50 mld கடல் தண்ணீரை நீராக்குவதற்கு 500 கோடி ரூபாய் தேவைப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். அதற்குரிய நடவடிக்கை நம்முடைய அரசு இப்பொழுது பொதுப்பணித்துறை மூலமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றது. ஆனால் விரைவிலே நம்முடைய நகரப்பகுதியில் நல்ல குடிதண்ணீர் கிடைப்பதற்குரிய முயற்சி அரசு எடுத்து அதன் மூலமாக நல்ல குடிதண்ணீர் நகரப்பகுதி கொடுக்கும் என்ற நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். கிராமப்பகுதியில் நல்ல தண்ணீர் கிடைத்து கொண்டிருக்கின்றது. தேவையான அளவு தண்ணீர் நாம் இப்பொழுது கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் பொதுப்பணித்துறையானதற்கு அதற்குரிய நடவடிக்கைகள் இப்பொழுது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது.
நான் சொன்னது மாதிரி எதை அரசு செய்தாலும் அதை சரியாக செய்து முடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், அரசு துறையை சார்ந்தவர்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நல்ல நிகழ்ச்சி, நல்ல பொருள்லாம் வாங்கியிருக்கோம், நல்ல ஒப்பந்தம், ஆனால் இதெல்லாம் சரியான முறையில் செயல்பட மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக அவசியம் என்பதை கூறி வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம் தேச தந்தையான மகாத்மா காந்தி அவர்கள், நான் மறுபிறவி எடுக்க விரும்பவில்லை, ஆனால் ஒருவேளை மறுபிறவி எடுத்தால் நான் மற்றவர்களின் கழிவை சுத்தம் செய்யும் தூய்மை பணியாளரின் குடும்பத்தில் பிறக்க நான் விரும்புகிறேன். அப்படி பிறந்தால்தான் அவர்களின் வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை என்னால் நீக்க முடியும், தனித்தன்மையோடு நீக்க முடியும். அதனால் மறுபிறவி என்று ஒன்று இருந்ததென்றால் நான் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தில் பிறக்க விரும்புகிறேன் என்று யார் சொன்னார் என்றால் நமது தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று மகாத்மா காந்தி காலத்தில் இருந்து இன்று வரை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்ற துன்பங்கள் ஏராளம். ஆக அதையெல்லாம் போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதம அமைச்சர் மோடி அவர்கள் ஒரு துறையையே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த துறை முதலில் கிடையாது. அதற்கு என்று ஒரு சேர்மன் ஏற்படுத்தி ஒரு இணை அமைச்சருக்கு நிகரான ஒரு பதவியை கர்மாச்சாரியா, சேர்மன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கர்மாச்சாரியா அப்படின்னு என்று ஏற்படுத்தி அதற்கு ஒரு துறையை சார்ந்த சேர்மனையும் அவர் அப்பாயிண்ட் செய்து, அவர் யார் என்றால் வெங்கடேசன் என்று தமிழகத்தை சார்ந்த சகோதரர் தான் அதில் சேர்மனாக இருக்கிறார், தலைவராக இருக்கிறார். ஆக இந்த துறையே எதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் இவர்கள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக. அதனால்தான் இந்த திட்டத்தின் பெயர் தூய்மை தொழில் திட்டம். அதைத்தான் அவர்கள் ஸ்வச்தா உத்யாமி யோஜனா என்று சொல்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மத்திய அரசின் எந்த திட்டமாக இருந்தாலும் புதுவையில் சொல்லும் பொழுது தமிழாக்கம் செய்து சொல்ல வேண்டும் என்பது. ஆக தமிழாக்கம் செய்வதன் மூலம் இந்த திட்டத்தின் பெயர் தூய்மை தொழில்நுட்ப திட்டம், SUY என்று குறிப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் சுதந்திர தின உரையாற்றும் பொழுது, முதல் சுதந்திர தின உரையாற்றும் பொழுதுதான் தூய்மை இந்தியா என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் அறிவித்தார்கள். அந்த தூய்மை இந்தியா என்ற திட்டத்தை அறிவிக்கும் பொழுது அவர்கள் சொன்னது, மகாத்மா காந்தி அவர்களிடம் கேட்டார்கள், சுதந்திர இந்தியா முதலில் வேண்டுமா, தூய்மையான இந்தியா முதலில் வேண்டுமா என்று கேட்கும் பொழுது, தூய்மையான இந்தியா தான் முதலில் வேண்டும், தூய்மையான இந்தியா முதலில் கிடைத்தால் சுதந்திரமான இந்தியா அப்பொழுதுதான் கிடைக்கும், நோய்களில் இருந்து சுதந்திரமான இந்தியா என்று அவர் குறிப்பிட்டார். முதலில் இந்த தூய்மை இந்தியா திட்டத்தை அறிமுகப்படுத்திய அந்த ஆண்டே ஏறக்குறைய 60,000 கோடி ரூபாய் இந்த நோய்கள் பரவுவதனால் வரும் செலவு குறைக்கப்பட்டது என்பது உண்மை. ஆக இந்த தூய்மை பாரதம் என்ற திட்டம் ஒரு உலக அளவில் பேசும் ஒரு திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று குழந்தைகள் கூட நாம் சாக்லேட்டை நம்ம சாப்பிட்டுட்டு கீழே போடக்கூடாது, பாக்கெட்டில் வச்சுட்டு அப்புறம் போய் டஸ்ட்பினில் போடணும் என்ற ஒரு பழக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆக இந்த மாதிரி தனி நபர்களுக்கு கூட அந்த ஒரு பொறுப்புணர்வு வந்திருக்கிறது என்பதை இங்கே காண்பிக்கிறது. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது மக்களை நேரடியாக சென்று அடையும் பொழுதுதான் அந்த திட்டத்தின் பலன் உண்மையாக கிடைக்கும். அதைத்தான் இங்கே முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார்கள். எந்த திட்டமும் தீட்டப்படலாம், எந்த திட்டமும் அறிமுகப்படுத்தப்படலாம், ஆனால் எதற்காக இந்த திட்டம் வருகிறதோ அந்த திட்டம் யாருக்கு சென்று சேர வேண்டுமோ, யாருக்கு பலனடைய வேண்டுமோ அவர்களுக்கு பலனடைவதுதான் ஒரு திட்டத்தின் பலனாக இருக்க முடியும். எல்லோரும் இணைந்து புதுச்சேரியை ஒரு பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற வேண்டும் என்றால் அது நிச்சயமாக ஃபாஸ்ட் புதுச்சேரியாக மாற வேண்டும். அந்த ஃபாஸ்ட் புதுச்சேரியாக முதலில் மாற்றுவோம், பின்பு பெஸ்ட் புதுச்சேரியாக ஆக்குவோம் என்று சொல்லி நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெருமையோடு இங்கிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் இயங்கும் கேந்திரியா வித்யாலயா பள்ளியில் 55வது ஆண்டு விளையாட்டு விழா 21/12/2023 அன்று நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் திரு ஜோஸ் மேத்யூ அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார்.
இவ்விழாவினை ஜிப்மர் மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் ராகேஷ் அகர்வால் அவர்கள் துவக்கி வைத்து ஆசிய அளவில் பங்கு பெற்று பரிசுகளை பெற்ற குமாரி பியூஷா தாரணி அவர்களுக்கு பரிசினை வழங்கி சிறப்புரை ஆற்றினார். பால்வாடிகா மாணவர்களின் ஜூம்பா டான்ஸ், ஆரம்ப பள்ளி மாணவர்களின் யோகா நிகழ்ச்சி, மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டு போட்டிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றன. பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள், அணிவகுப்பில் முதன்மை பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது.
will announce its food. Guys, all in green. Overall championship, first place. Now the results of winner.